வெரி குட் மார்னிங். ஆஃப்டர் அ ப்ரீஃப் வைல் உங்களோட திருப்பி ரீகனெக்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ ஹோப் லைஃப் ஹேஸ் பீன் வெரி குட் வித் யூ அண்ட் யூ ஆர் மேக்கிங் தி மோஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஐ விஷ் யூ கைஸ் லிவ் ஸோ ஹாப்பிலி அண்ட் ஃபேஸ் த ஃபியூச்சர் positively, with positivity. So that's what I meant. The reason why I thought I will connect with you on this medium through a short video is there was this statement by the Prime Minister, Mr. Modi, that by 2047, India must be a developed economy. As a politician, he has every right to, make a wish statement and then share it with his citizens, 150 crore people. And the statement பார்த்துருப்பாங்க. By 2047, பாரத் விக்சித் பாரத் ஹோனா ஹி சாஹியே அப்படின்னு சொன்னார் ஹிந்தியில். அதனோட அர்த்தம் வந்து 2047 இந்தியா வந்து ஒரு டெவலப்டு நாடாக ஆகியே ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விஷன். ரைட், சூப்பர் விஷன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம மக்கள் அதற்கு தயாராக இருக்காங்களா? இன்றைக்குமே கூட we still do, lot of Indians do public defecation. People pee in open. வைன் ஷாப்பில் குடித்து ரோட்டில் மட்டையாக படுத்து கிடக்குறாங்க, சமயத்தில் ட்ரெஸ்ஸோட, சமயத்தில் ட்ரெஸ் இல்லாமல். விக்சித் பாரத்துக்கு இது ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் எனக்கு தெரியல. ஐ எம் ஆஃப் த ஒப்பீனியன் தட் பீப்புள் மேக் தி நேஷன், இல்லையா? ஃபார் எனி country to claim that developed status, the development has to be across, not just on your vision alone. But you cannot blame that individual for making such a statement. He believes that the nation has the capability to become a developed nation by 2047. That being said, all our citizens should unite with this vision of becoming a developed nation. அதில் one such thing is self-discipline. ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், அதாவது இந்தியன்ஸ் டூ நாட் ஹாவ் எம்பத்தி, விச் இஸ் ரைட். ஏன்னா நம்ம வந்து மற்றவங்களை பற்றி கவலையே படுறதில்லை. குப்பை போடும்போது ஒருத்தன் பொறுக்கிட்டு போகிறான், நமக்கு என்ன அப்படின்னு குப்பையை போடுறோம். ஓப்பனாக டெஃபிகேட் பண்ணும்போதோ, ஓப்பனாக ஒன்றுக்கு போகும்போதோ வி டோன்ட் கேர். ஏன்னா ஒருத்தன் வந்து க்ளீன் பண்ணிட்டு போகிறான். ரோட்டில் போயிட்டே இருப்போம், பாக்கு வெத்தலை போட்டு காரி துப்போம், ஏன்னா ஒருத்தன் க்ளீன் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். வீட்டில் சாப்பாடு சாப்பிட்ட தட்டை அப்படியே வச்சுப்போம், ஏன்னா நம்ம பண்ணுறது இல்லைல்ல, எவ்வளோ ஒருத்தி பண்ணி க்ளீன் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆட்டிடியூட் என்னைக்கு நம்ம மக்கள் மத்தியிலிருந்து வெளியில் போகுதோ அன்றைக்கி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாடு டெவலப்டு நாடாகுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். என்னுடைய கருத்து, வேண்டுகோள் இல்லை, என்னுடைய கருத்து. இதில் எத்தனை பேர் ஒத்து போகிறீங்கிறது எனக்கு தெரியாது, பட் தட்ஸ் த ஃபேக்ட். அன்லஸ் யூ பிகம் எம்பத்தட்டிக், யூ வில் நாட் க்ரோ இன் யுவர் personal life, nor will you let the nation grow. இது என்னுடைய humble opinion. We all have to contribute to our society. இன்றைக்கி வந்து பொலிட்டிக்கல் சினாரியோவில் நிறைய மாற்றங்கள் வருதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அது எனக்கு எவ்வளோ தூரம் அது இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. I will always mix societal changes with political changes. Few of my friends will disagree with me, but everybody can have their own opinion. We all can agree to disagree. Political changes will not make societal changes, for sure. Societal changes have to happen through our own conscious effort. இதுக்கு சிட்டிசன்ஸ் எல்லாருமே யூனிஃபை ஆகணும், நம்மளாம் சேர்ந்தால் தான் இதை பண்ண முடியும். இஃப் யூ எக்ஸ்பெக்ட் அ பொலிட்டிஷியன் கம் ஹூ வில் பிரிங் சேஞ்ச் அப்படின்னா இட் won't happen. ஏன்னா நம்ம மாறலை, நம்ம மாறினா தான் மற்றதெல்லாம் மாறும். மற்றதை மாறிட்டு நம்ம மாறலான்னு எதிர்பார்க்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூபிடிட்டி, முட்டாள்தனம். ஸோ சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். we have to become more empathetic, not with people at home, society in general. ஸோ நம்ம எது பண்ணினாலும் மற்றவர்களோட நலனையும் கருத்தில் வச்சுட்டு இதை பண்ணணும். இன்றைக்கி நான் ஐ பீன் டு நங்கநல்லூர் மெட்ரோ டு ட்ராப் மை டாட்டர் எவ்ரிடே. நான் அந்த வழியாக போவேன். ஒரு கோவில் நேற்று கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அந்த கோவில் பக்கத்தில் வந்து ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ரோடு சின்னது, அந்த இடத்துல நடு ரோட்டில் அப்படி ஒரு செட்டப் பண்ணி போக்குவரத்து மூமெண்ட்டை வந்து அவங்க அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் a believer of God, but I don't believe in stupidity. If I believe God will certainly do things that will help mankind, இல்லையா? ஆனால் நம்ம ஆளுங்க
கடவுள் நம்பிக்கைங்கிற பேரில் வந்து மக்களுக்கு இடையூறு தான் நிறையா பண்ணுறாங்க. நிறைய இடத்துல ஆக்கிரமிக்கிறாங்க. ரோட்ஸ் கெட் நேரோட். ஒரு இடத்துல பெருசாக வைடாக இருக்கும். ஆஸ் யூ கோ டுவர்ட்ஸ் இட் பிகம்ஸ் நேரோ. ஏன்னா என்க்ரோச்மெண்ட். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து லஞ்சம், ஊழல். இது உங்களுக்கு இப்போ தெரியாது. ஸோ ஆஸ் யூ க்ரோ, உங்கள் குழந்தைங்க வந்து பெருசாகும்போது அவங்கள அப்போ சொல்லுவாங்க, என்னப்பா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் நாம தான். ஸோ லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் டுகெதர் அண்ட் பில்ட் அ சொசைட்டி that will thank us when we are long gone. So this is my opinion. I thought I'll share with you. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒத்துப்போங்க, பிடிக்கலைனாலும் ஒத்துப்போங்க. You have a phenomenal day. Thank you.